உணவு உண்டு ஓய்வெடுத்துவிட்டு மாலையானவுடன் மேலப்பாளையம் நோக்கி புறப்படலாம் என்று முடிவெடுத்து மூவரும் அங்கே காத்திருந்தனர். எதிரே 10 பேர் குதிரைகளில் வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்ததும் தீர்த்தகிரி, பெரியதம்பி, கிளேதர் மூவரும் எச்சரிக்கையாயினர். வேகமாக எதிர்நோக்கிச் சென்று குதிரை வீரர்களை மடக்கினர். எல்லாரும் குதிரைகளை விட்டு கீழே இறங்குங்கள் என்று பெரியதம்பி கூறினான். ஏன் இறங்க வேண்டும்? இறங்க முடியாது என்று தலைவனாக இருந்தவன் கூறினான். இறங்க முடியுமா முடியாதா என்று தீர்த்தகிரி அதட்டலாக கேட்டார். இறங்கவில்லை என்றால் இந்த கதிதான் என்று கூறி தீர்த்தகிரி குதிரையில் இருந்து அவனை தள்ளிவிட்டான். தலைவன் தள்ளப்பட்ட உடைகளிலிருந்து மற்றவர்கள் மடமடவென்று கீழே இறங்கிவிட்டனர். பணமூட்டையை கையில் வைத்திருந்தவனை பார்த்த தீர்த்தகிரி, நீ யார் என்று கேட்டார். வரி வசூலிக்கும் தலைவன். யாருக்காக வசூல் செய்கிறாய்? மைசூர் அரசருக்காக. தலைவரே, சொல்லுங்கள் தம்பி, கொங்கு நாட்டில் ஆண்மையே பட்டுவிட்டது என்று எண்ணிவிட்டீர்களா? எங்கள் உழவர்கள் கஷ்டப்பட்டு உழுகிறார்கள், அறுக்கிறார்கள். உங்கள் மைசூர் மன்னர் இனிமேல் இங்கே வரி வசூலிக்க முடியாது. கோழைகளின் கூடாரமல்ல கொங்கு நாடு. குமுறும் உள்ளங்களும் இங்கு உண்டு. எந்த நேரத்திலும் எதையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இனிமேல் இப்படி வசூல் செய்ய இந்த பக்கம் எவரையும் அனுப்பக்கூடாது என்று அவரிடம் போய் சொல்லுங்கள். அப்படியே சொல்லுகிறேன் தம்பி, நான் வரட்டுமா? தலைவரே, போகிறதுக்கு முன்னால் உங்கள் கையில் இருக்கும் பண மூட்டையை கொடுத்துவிட்டு போங்கள் என்றார் தீர்த்தகிரி. தம்பி, பணமுடிப்பை உங்கள் கையிலே கொடுத்துவிட்டு நான் போனால் அரண்மனையில் இருக்கும் மன்னன் பணமுடிப்பு எங்கே என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அதனால் ஊழியம் செய்து மனைவி மக்களை காப்பாற்றி வரும் என்னிடத்தில் இருக்கும் பணமுடிப்பை கேட்காமல் என்னை விட்டுவிடுங்கள், நேரமாகிறது என்று கெஞ்சினான். கொங்கு நாட்டு உழவர் விதைக்கிறார்கள், அறுக்கிறார்கள். அப்படி இருக்கையில் மைசூர்காரனுக்கு வரிப்பணம் ஏன் கொடுக்க வேண்டும்? எதற்கு கொடுக்க வேண்டும்? இதுவரை தெரியாமல் வசூல் செய்து விட்டார்கள். இனிமேல் வசூல் செய்ய விடமாட்டோம். வசூல் என்ற பெயரில் ஒரு பணம் கொண்டு செல்ல விடமாட்டோம் என்றார் தீர்த்தகிரி. தம்பி, இவ்வளவு உறுதியாக சொல்லும் நீ யாரென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நானா? சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் ஒரு சின்னமலை என்று போய் சொல்லுங்கள் என்று கூறினார் தீர்த்தகிரி. இப்பவாவது பணமுடிப்பை கொடுப்பீர்களா என்று கேட்டார். நான் பிள்ளைக்குட்டிக்காரன், என்னோட நிலைமை என்னவாகுமோ? நீயோ பணமுடிப்பை கொடுக்காமல் விடமாட்டேன் என்கிறாய் என்று அச்சத்துடன் கூறிக்கொண்டே கைகள் நடுங்கும் வண்ணம் பணமுடிப்பை கொடுத்தான். வசூல் செய்த பணமின்றி வெறுங்கையோடு சங்ககிரி கோட்டையிலிருந்து திப்புவிடம் சென்றான். அடுத்த சில மணி நேரம்